கதை கேட்க தயாராயிட்டீங்களா? இன்றைக்கான வேதவசனத்தையும் கதையும் பார்ப்போமா? பகிர்ந்து கொள்ளணும். நம்ம கிட்ட அதிகமா இருக்கும் போதும் மற்றவங்களுக்கு தேவை இருக்கும் போதும் நம்ம பகிர்ந்து கொள்ளணும். வேதம் என்ன சொல்லுகிறது என்று பார்க்கலாம். எபேசியர் 18:16 அன்றியும் நன்மை செய்யவும் தானம் தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். பாத்தீங்களா வேதம் என்ன சொல்லுதுன்னு? நம்ம தானம் தர்மம் பண்ணணுமா? ஆங்கில வேதாகமத்துல அழகா ஷேர் அப்படின்னு சொல்லியிருக்குது. அதாவது பகிர்ந்து கொள்ளணுமா? காட்டுல ஒரு அணில் இருந்தது. அதுக்கு ஒரு பெரிய வீடு இருந்தது ஒரு மரத்துல. அதனால அது நிறைய விதைகள் பழங்கள் எல்லாத்தையும் அந்த மர பொந்துக்குள்ள சேர்த்து வச்சுட்டே இருந்தது. அது சொல்லும், இன்னும் கொஞ்ச நாள்ல வெண்பனி உழப்போகுது, அப்ப நான் இதெல்லாம் வச்சு சாப்பிடுவேன் அப்படின்னு. சில நேரம் காட்டுல விலங்குகள் உணவு தேட முடியாத நேரத்துல இந்த அணில் கிட்ட வந்து கேட்பாங்க, கொஞ்சோண்டு பழம் கூட, கொஞ்சம் விதைகள் கூட அப்படின்னு. ஆனா இந்த அணில் யாருக்குமே கொடுக்காது. பனிக்காலம் வந்தது. இந்த அணிலுக்கு நிறையவே இருந்தது. திடீர்னு பயங்கர காத்தடிச்சுது. அந்த மரம் சாஞ்சு விழுந்தது. இந்த மர பொந்துல இருந்த எல்லா பழங்களும் விதைகளும் அப்படியே செதறி ஓடி போச்சு. இந்த அணில் ஓடி ஓடி எல்லாத்தையும் திரும்பி சேகரிக்க முயற்சி பண்ணுச்சு. ஆனா முடியல. ரொம்ப வருத்தத்தோட உட்கார்ந்துருந்தது. அப்போ அந்த பனிக்காலம் முழுவதும் அதை சுத்தி இருந்த சின்ன சின்ன விலங்குகள் எல்லாம் இதுக்கு உணவு கொடுத்து உதவுனாங்க. அப்ப இந்த அணில் சொல்லுச்சு, உங்க யாருக்குமே எதுவுமே நான் கொடுக்கல, ஆனா இப்போ எனக்கு எல்லாருமே உதவி செய்றீங்க. அப்போ நண்பர்கள் சொன்னாங்க, இதுக்கு தான் நாங்க எல்லாருமே இருக்கிறோம் அப்படின்னு. பகிர்ந்து கொடுத்தா மகிழ்ச்சியும் பகிரும். அடுத்த கதையில் சந்திப்போம்.